Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம 4 வகையான ஈஸியான ஸ்வீட் ரெசிபீஸ் வீட்ல எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 வகையான ஸ்வீட் ரெசிபீஸும் ரொம்ப மினிமம் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் பச்சை தண்ணி அப்படி இல்லைன்னா பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் காய்ச்சி பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் பொங்கி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை எப்பயுமே தண்ணியில் அப்படி இல்லைன்னா பாலில் கரைச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் சேரும். கஸ்டர்ட் பவுடரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ சக்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கன் ஆயிரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்கு வெயிட் பண்ணலாம். கஸ்டர்ட் இந்த மாதிரி ஆறின உடனே இந்த மாதிரி திக்காயிரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துடலாம். கஸ்டர்டில் சேர்க்கக்கூடிய பழங்களை பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற பழம் எதுவுமே சேர்த்துக்காதீங்க. அதாவது கிவி, ஆரஞ்சு, அப்புறம் அத்திப்பழம் அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. மற்றபடிக்கு நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸு, மாதுளப்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்குமோ அதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் கலந்துருக்கோம் அப்படின்றதுனால ஜில்லுன்னு சாப்பிடும்போது அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா வெறும் வாழைப்பழம் அப்புறம் சேமியா வச்சு ஒரு சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோவா அப்புறம் எசன்ஸ் இல்லாமல் கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கிலோ கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கேரட்டை வதங்க விடுங்க. லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வேகும் போது நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு பால் விட்டீங்கன்னா போதும். இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். கேரட்லாம் வெந்து நல்லா பஞ்சாக அந்த மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இதில் நம்ம தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன் அப்படின்றதுனால கைவிடாமல் கிளறிட்டுருக்கேன். கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷத்தில் இது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு ஹல்வா பதத்துக்கு வந்துடும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். இப்போ நம்மளோட ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இது கொதிக்க வைக்க வேண்டாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வெள்ளரி விதை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும், ரோஸ்ட் பண்ணி சேர்க்கக்கூடாது. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அப்போ தான் நம்மளுக்கு மாட்டோம். இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேரட் ஹல்வா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு வந்து கோவா எசன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்காது. அதனால நம்ம வந்து வெறும் பால் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸ் வச்சு ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சூப்பரான கேரட் ஹல்வாவை செஞ்சிடலாம். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு. சேமியா கஸ்டர்ட் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சர்க்கரை வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆகட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா அதே கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற சேமியா உப்புமாக்கு சேர்க்குற சேமியா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க டைமில் இன்னொரு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவரையும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸையும் வந்து பாலோட சேர்த்துட்டு சேமியாவும் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷத்தை கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம நல்லா கோர்ஸாக அரைச்சதை சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதை வந்து வேக விடுங்க. கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா சக்கரை உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதை தூக்கி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேமியா கஸ்டர்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு 10லேருந்து 12 கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே பேனில் இப்போ நம்ம சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இங்கே நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணியில் ஃபஸ்ட் கொதி வந்ததுக்கப்புறமா கேசரி கலர் சேர்த்துட்றேன். கேசரி கலர் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் எந்த கப்பில் ரவை எடுத்திருக்கீங்களோ அதில் 3/4 கப்பில் வந்து எண்ணெய் அப்புறம் வந்து நெய் ரெண்டையும் கலந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க ரவையை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து கிளறி விடாமல் சேர்க்கும் போதே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே சேருங்க. 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நம்ம வேக விடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட கேசரி இந்த மாதிரி இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி வேக விடுங்க. அடுத்ததான் இதில் நம்ம எடுத்து வச்சுக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 கப் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே வந்து நம்மளுக்கு அது நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட ரவை இந்த மாதிரி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரவா கேசரி ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியில் நான் சொன்ன எல்லா அளவும் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரவா கேசரி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த லாக்டவுனுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய 4 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.